இப்போ நம்ம வீடுகளில் செல்வ வளங்கள் அதிகரிக்கணும், மகாலட்சுமியோட கடாட்சத்தோட நாங்கள் நல்லா இருக்கணும், எப்பொழுதுமே செல்வா கூட இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்பான வாழ்க்கை நாங்கள் வாழணும், ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு மருதாணி இலைகளால் அர்ச்சனை செய்யணும். கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்க, நீங்க பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க. அதாவது நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயார் போட்டோ இருக்கும், இல்லைன்னா சிலை கூட வச்சிருப்போம், சின்னதா சிலை வாங்கி வச்சிருப்போம். அப்படி இருக்கிறவங்க வீடுகளில் மருதாணி மரம் இருந்துச்சுன்னா அந்த இலைகள் நல்ல சுத்தமான இலைகளா பறிச்சு அந்த இலைகளால ஓ மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லுங்க. 108 தடவை சொல்லி இந்த இலைகளை போடுங்க. இல்ல மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லுங்க. இல்லைன்னா ஓ மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லிட்டு 108 தடவை அதை போட்டு போட்டு மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா செல்வ வளங்கள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வசதி வாய்ப்பு பெருகும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க, உங்க கணவருக்கு தீர்க்காய யோகம் கிடைக்கும், உங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இது ரொம்ப விசேஷமானது. மருதாணி இலைகளால் அர்ச்சனை பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க நீங்க வேற லெவலுக்கு போயிருவீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.